ஹாய்ங்க, குட் ஈவினிங். நான் தான் உழவர் ஸ்டோர்லேருந்து இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நிறைய கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு பேமெண்ட்டே கொடுக்காம ஆர்டர் எடுக்க சொன்னீங்கன்னா என்னால் எடுக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வருது, நிறைய மெசேஜஸ் வருது. என்னால் வாட்ஸ்அப் ஆர்டர் ஃபாலோ பண்ண முடியல. ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஆர்டர் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ரேராக பண்ணுறவங்க, அப்புறம் இந்த ஆர்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணாதவங்க, இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் நான் அதை ஃபாலோ பண்ண முடியல. நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு அடுத்த செகண்டே உங்கள் ஆர்டருக்கான அமௌண்ட் என்னமோ அதை பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துட்டிங்கன்னா நான் சிஸ்டம்லேயும் காப்பி பண்ணிடுவேன், மேனுவலாகவும் காப்பி பண்ண முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்டர் மட்டும் தான் கொடுக்குறீங்க, பேமெண்ட்டே வரமாட்டேங்குது. அப்புறம் 2 நாள் கழிச்சு ஆர்டர் டிஸ்பேச் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறீங்க. நான் எப்படி டிஸ்பேச் பண்ண முடியும்? அப்போ பேமெண்ட் போட்ட கஸ்டமருக்கு நான் டிஸ்பேச் பண்ணணும் இல்லையா? பேமெண்ட்டே போடாத உங்களுக்கு நான் எப்படி டிஸ்பேச் பண்ண முடியும்? பேமெண்ட் போட்டால் மட்டும்தாங்க நான் டிஸ்பேச் பண்ண முடியும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை தான் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறேன். நான் விலை போகாத பொருளை கையில் வச்சுட்டுல, ஐயோ இது கெட்டு போயிருமோ, நம்ம ரெடி பண்ணிட்டோமே, இவங்க கேட்குறாங்க, தேடி தேடி போய் கொடுக்கணுன்ட்டு. நான் 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுனால அந்த ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர்ஸு அடுத்தடுத்து காத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் கொடுக்க முடியும். பேமெண்ட் போட்டால் மட்டும்தாங்க அந்த ஆர்டரை நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இல்லைனா என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.